நாம சுயநலமா வாழாம பொதுநலமா வாழ்றது ஈவுன்னு கிளைம் பண்ணா அது எப்படி இருக்கும்? ஆனா அததான் அயன் ராண்ட்ங்கிற நாவலிஸ்ட் தன்னுடைய அப்ஜெக்டிவிசம்ங்கிற பிலாசபில வலியுறுத்துறாங்க. நம்முடைய உலக வழக்கம் என்னன்னா, எவர் ஒருவர் தன்னலம் பார்க்காம அடுத்தவருக்காக தன்னை தியாகம் செய்றாரோ அவரை உயர்ந்தவரா பார்ப்போம். படங்கள்ல அப்படிப்பட்ட கேரக்டரை தான் நம்ம ஹீரோவா கொண்டாடுவோம். ஆனா அயன் ராண்ட பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக வாழ்றதுங்கிறது தப்பு கிடையாது. தப்பு கிடையாதுங்கிறதையும் தாண்டி அதுதான் புனிதமானது. ஒருத்தர் அப்படிதான் வாழணும். அதே மாதிரி சக மனிதனை மையப்படுத்தி சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்றத தான் அல்ட்ரூயிசம்னு சொல்லுவோம். இப்படி அல்ட்ரூயிஸ்டிக்கா வாழ்றதுங்கிறது அயன் ராண்ட பொறுத்தவரைக்கும் ஈவிலானது. அவங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு நமக்கு புரியணும்னா அவங்களுடைய பிலாசபி பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இவங்கள பொறுத்த வரைக்கும் கான்ஷியஸ்னஸ்க்கு அப்பாற்பட்டு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு ஒன்னு இருக்குன்னு பிலீவ் பண்ணாங்க. இப்ப அந்த ரியாலிட்டிய மனுஷன் ரீசனிங்க யூஸ் பண்ணி புரிஞ்சிக்க முடியும்னு அவங்க நம்பினாங்க. சோ அதனாலேயே அவங்க இந்த ஃபெய்த், எமோஷன், மிஸ்டிக் எலிமெண்ட்னு எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணாங்க. அதனாலேயே அவங்களுடைய டே டு டே மொராலிட்டிங்கிறது ரேஷனல் அப்ஜெக்டிவ் மொராலிட்டியா மாறிடுச்சு. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் லைஃப் எதெல்லாம் ப்ரோமோட் பண்ணுதோ அதெல்லாம் குட், லைஃப் எதெல்லாம் அழிக்குதோ அதெல்லாம் ஈவில். அப்படி பார்த்தா ஒருத்தர் தன்னைத்தானே செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்றதுங்கிறது லைஃப் அழிக்குது, அதனால அது ஈவில். இப்போ இதுக்கு ஆப்போசிட் எதுனா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது சுயலாபத்துக்காக வாழ்றது, அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் குட். சோ அவங்களுடைய லாஜிக் படி ஒரு மனுஷன் இந்த பூமியில தன்னுடைய சொந்த லாபத்துக்காக மட்டும்தான் வாழணும். அவன் அடுத்தவங்களுக்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, அடுத்தவங்க தனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவும் கூடாது. அவன் இந்த உலகத்துல தனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் செய்யலாம். குடும்பத்துக்காக, சொசைட்டிக்காக, ஊருக்காக அவன் தன்னை மாத்திக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவன் இன்னொருத்தரை லவ்வே பண்ணாலும் தன்னுடைய சொந்த லாபத்துக்காக தான் லவ் பண்ணுமே தவிர அடுத்தவங்களை மையப்படுத்தி தியாக உணர்வோட லவ் பண்ணக்கூடாது. சோ இவன் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, மத்தவங்க யாரையும் இவனை ஃபோர்ஸ் பண்ணவும் அலோவ் பண்ணக்கூடாது. இப்படி எல்லாருமே வாழ்ந்தா அந்த சொசைட்டி நல்லா இருக்கும்னு இவங்க கிளைம் பண்றாங்க. சோ இவங்களுடைய கோர் பிலாசபி இப்படி இருக்கிறதுனால தன்னுடைய பொலிட்டிக்கல் பிலாசபில கேபிட்டலிசத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ரஷ்யால பிறந்து அமெரிக்கால தஞ்சம் புகுந்தவங்க. ரஷ்ய புரட்சியில இவங்களுடைய அப்பாவுடைய பிசினஸ் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. கம்யூனிசம் அண்ட் சோசியலிசம் கொள்கைகளால தனிமனித சுதந்திரமும் கிரியேட்டிவிட்டியும் அழிக்கப்பட்டதா இவங்க உணர்ந்தாங்க. சோ அமெரிக்கால இருந்த கேபிட்டலிசம்ங்கிறது இவங்களுக்கு ஃப்ரீடத்தை கொடுத்துச்சு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அமெரிக்கால இருக்கிற கேபிட்டலிசமே பத்தாது, நம்ம முழுமையான கேபிட்டலிசத்தை நோக்கி நகரணும்னு ரேடிகலா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் தன்னுடைய செயல்பாடுகள்ல எப்படி மதத்தை வச்சுக்கிறதுலயோ அதே மாதிரி எக்கனாமிக்ஸையும் வச்சுக்க கூடாதுன்னு அவங்க வலியுறுத்தினாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ரொம்ப லிமிட்டடா தான் ஆபரேட் ஆகணும். அதாவது குற்றவாளிகளை தடுக்க போலீஸ் ஃபோர்ஸ், பிரச்சனைகளை தீர்த்து வைக்க கோர்ட் சிஸ்டம், எதிரிகளை தடுக்க மிலிட்டரி, இது மாதிரி பேசிக்கான விஷயங்களை மட்டும் தான் ஒரு கவர்மெண்ட் பண்ணணுமே தவிர அதை தாண்டி ரோடு போடுறேன், ஸ்கூல் கட்டுறேன், ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், மக்களுக்காக நலத்திட்டங்களை வகுக்கிறேன்னு ஒரு கவர்மெண்ட் இறங்க கூடாதுன்னு வலியுறுத்துறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நாடுங்கிறது ஃப்ரீ மார்க்கெட் கான்செப்ட்ல முழு சுதந்திரத்தோட ஆபரேட் ஆகணும். இப்ப அந்த சிஸ்டத்தை கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா பல பணக்காரர்கள் தங்களுடைய சுயலாபத்துக்காக பல ஹாஸ்பிட்டலை கட்டுவாங்க. இப்ப மக்களும் தங்களுடைய சுயலாபத்துக்காக எந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்னு பார்த்து காசை கொடுத்து சுகத்தை வாங்கிக்குவாங்க. இப்ப மக்கள் கிட்ட இருக்கிற இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ங்கிறது பணக்காரர்களுக்குள்ள போட்டியை உருவாக்கும். சோ விலையும் கம்மியாகும், சர்வீஸ் குவாலிட்டி இன்கிரீஸ் ஆகும், சுயலாபத்தை அடிப்படையா வச்சு மார்க்கெட் ஸ்டேபிளா நிக்கும். இப்ப இதுல நடக்கிற சுரண்டலை தடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு கவர்மெண்ட் தலையிட்டா போதும். சோ ஒரு வேல்யூவை கொடுத்து இன்னொரு வேல்யூவை வாங்கிக்கணுமே தவிர ஒருத்தர் யாருக்காகவும் தன்னை தியாகம் பண்ணக்கூடாது, தனக்காக மத்தவங்களையும் தியாகியா மாத்தக்கூடாது. இதுதான் அயன் ராண்டுடைய அப்ஜெக்டிவிசம்ங்கிற பிலாசபி. இவங்கள பிலாசபர்னு சொல்றதை விட நாவலிஸ்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க எழுதின 2 புத்தகம் பயங்கர ஹிட் ஆனிச்சு. அதுல சொல்லப்பட்ட பல கருத்துக்கள் அந்த காலத்து இளைஞர்களை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு கல்ட் மூவ்மெண்டாவே மாற ஆரம்பிச்சிருச்சு. அவங்க மைக் வேலசங்கரோட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. விருப்பம் இருந்தா அதையும் ரெஃபர் பண்ணுங்க. எனிவேஸ் இவங்களுடைய பிலாசபியை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைக்காக தியாகம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம்.